ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல் மூலமாக நாங்கள் இங்க வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைகளோடு கூட தங்குறதுல ரொம்ப பேசுறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இது இந்த கிராமத்துக்குள்ள இந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த சர்ச்ல வந்து அழகா டான்ஸ் ஆடுவாங்க, அழகா பாடுவாங்க. இந்த ஸ்கூல் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூலே கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஒரு கிளினிக் கிடையாது. இந்த இடத்துல இந்த பிள்ளைங்க ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து அவங்க ஸ்கூலுக்கு போனோம். இந்த இடத்துல இருந்து அவங்க போய் படிச்சு இந்த இடத்துல பெரியவங்கள ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்கள் ஆயிருக்கிறாங்க, பேங்க்ல வேலை செஞ்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல போயிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. சோ இந்த பிள்ளைங்க இந்த கிராமத்துல படிச்சு நிறைய கற்றுக்கொண்டு இவங்கள வந்து நாங்க அடிக்கடி வந்து சந்திப்பதுல ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப அழகான பாடகர்கள் இவங்க, அப்படிதானே? நீங்க எல்லாம் நல்லா பாடுவீங்க தானே? சூப்பரா பாடுவாங்க, நல்ல நல்ல இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, நல்ல ப்ரோக்ராம் தருவாங்க. இவங்க இந்த பிள்ளைங்களை பார்க்கறதுல நாங்க ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். இவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் பண்றதும் அருமையான பாலின் பாலின் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. யார் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த? திவ்யா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாங்க இவங்க அவங்களுடைய ஸ்கூல்ல. அதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்க பேரு சொல்லுங்க. கிருத்திகா. உங்க பேரு? திவ்யா. சோ என்ன எதுல ஃபர்ஸ்ட் வந்தீங்க? எதுல? 10th ஃபர்ஸ்ட் வந்தீங்க. வாவ். 10th இந்த கிராமத்துல சரியான லைட் வசதி கிடையாது, எந்த ஒரு கடை கிடையாது, எந்த ஒரு கிளினிக் கிடையாது, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. இங்க இருந்து அவங்க நடந்து போயிட்டு டவுன் பஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். இங்க இல்ல, டவுன் பஸ் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும், ஒரு தடவை தான் போவோம். அது மாதிரி இவங்க போய் படிச்சு அந்த டவுன்ல போய் படிச்சுட்டு 7 கிலோமீட்டர் நடந்து அப்படிப்பட்ட இடங்கள்ல இவங்க வளர்ந்து வராங்க. கண்டிப்பாக ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல் இந்த இடத்துல புதிதாக இந்த வருஷத்துல வந்து இவங்களை பார்க்கறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஏன்னா ஜெபிக்கலாம் வாங்க என்ற சேனல் தான் புதுசு ஒழிய இவங்கெல்லாம் எங்களுக்கு புதுசு கிடையாது. இவங்களை நான் என்னுடைய இந்த கிராமத்துக்கு நாங்க 8 வயசுல இருந்து நான் வந்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட மோர் தென் 40 இயர்ஸ்க்கு மேல நாங்க இந்த இடத்துல வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்க அப்பா இருந்த காலத்துல இருந்து. சோ இந்த பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்லா வளரணும், பெரிய ஆட்கள் ஆகணும். இவங்களுக்கு ஏரோப்ளைன்னா என்னன்னு தெரியாது, வெளிநாடுன்னா என்னன்னு தெரியாது. ஆனா நாங்க இவங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இவங்க வெளிநாடுகள்ல போய் நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆட்கள் ஆகணும், நல்ல ஒரு ஆண்டவருக்காக உழைக்கணும்னு சொல்லிட்டு இந்த எல்லா பிள்ளைகளும் நாங்க வாழ்த்தி ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல் மூலமாக நாங்கள் உங்களை எல்லாருமே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேங்க்யூ சோ மச். நல்லா படிக்கணும். நீங்கெல்லாம் இந்த கிராமத்துல இருந்து நீங்க பெரிய ஆட்கள் ஆகணும். இந்த கிராமத்திலிருந்து வந்த பிள்ளைகளா என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க நல்லா படிக்கணும். உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிறோம். God bless you all. Thank you so much.